இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணே சிரிச்சு கொண்டு தான் ஸ்டார்ட் பண்றேன். ஏன்னா நீங்க கேட்பீங்க. அந்த காரணத்தை சொல்றதுக்கு முன்னா இன்றைக்கு 2025ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 25ஆம் ஆண்டு போயிட்டு தான் நவம்பர் மாதம் 4ஆம் தேதி விடிய காலமே 12:30 இங்கே கடும் விஷயம் ஒன்றோட வீடியோவில் ஜாயின் பண்றேன். எங்களுடைய செல்வம் அடைக்கலநாதன் பாராளுமன்ற உறுப்பினர். என்னடா அப்படி துணிஞ்செல்லாம் செல்வம் அடைக்கலநாதனை பற்றி சொல்ற? செல்வம் அடைக்கலநாதோட கொழுவலோ நோ கேந்திரமாட்ட கதிரைக்கு அடுத்த கதிரை வலது பக்கம். என்னுடைய நல்ல நல்ல நண்பன் சொன்னவங்க நாளைக்கு எனக்கு என்ன நோக்கி கொடியை பிடிச்சு ஓடிடுவாங்க. ஆகவே பக்கத்தில் இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினரும் கூட இன்றைக்கு கடும் பம்பல் உண்டு. அது சொல்றதுக்கு முன்னம் அனைவருக்கும் வணக்கம். டாக்டர் ராமநாதன் அர்ஜுன். அன்றைக்கு 2025ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 4ஆம் தேதி. ஏன் இப்படி சிரிக்கிறேன்னு நினைக்கிறீங்க? சரி, அது சொல்றதுக்கு முன்ன நானே அந்த வீடியோ போறேன். ஒரு வீடியோ ஒன்று போடுறோம் பாருங்க. இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். செல்வம் அடைக்கலநாதன் அண்ணாவினுடைய காரை இஞ்சி போச்சு. வீடியோ பார்த்திருப்பீங்க. மண்ணெண்ணெய் பெட்ரோலோ மண்ணெண்ணெய் தண்ணியெல்லாம் ஊத்துறார்கள். பிக்கப் எரிந்து விட்டது இன்றைக்கு திடீரென்று. என்ன காரணமாக? மின் கோளாறு காரணமாக சீட் பக்கம் இருந்து புகஞ்சி. எனக்கு விளங்கியில சீட்டு கீழே என்ன இருக்குண்டு. அதாவது மெக்கானிக் இருந்தா சொல்லுங்க ராசா. பழைய இந்த காரோ ஜீப்புண்ட சீட்டுக்குள்ள இருந்து எரியறதுக்கு என்ன ராசா இருக்கு? அந்த கார்ல ஏதோ சம்பவம் இருக்குன்னு. அண்மைய தினங்கள்ல யாருமே பெருசா கணக்கெடுக்காத ஒரு கொலை தொடர்பாக ஒரு யூடியூபர் வீடியோ போட்டிருக்கேன். இப்ப யூடியூபருக்கு எதிராக தான் நடவடிக்கை எடுக்கிறேன். அடுத்து எனக்கு எதிராக தான் நடவடிக்கை எடுக்க போறேன். அப்புறம் எடுக்கும். நான் யூடியூபர் போட்டதுக்கு உங்களுக்கு போடணும். அவ்வளவுதான். இவருடைய குரல் பதிவு இருக்குது. அது இல்லையா அந்த யூடியூபர்கிட்ட தான் போய் கேட்கணும் உண்மையான. ஆனால் அந்த சம்பந்தப்பட்ட நபருடைய சகோதரங்கள் யாராவது இருந்தால், எரிந்து செத்தவர்களுடைய சகோதரங்கள் இருந்தால் நீங்க அணுகினீங்கன்னா நான் உங்களுக்கு நீதி நியாயத்தை பெற்று தருவேன். செல்வம் அடைக்கலனால கேந்திரமார் பண்ண நாளைக்கு எங்களுடைய சிறிதரனை யார் ரேப் பண்ணினாலும் யார் யாரை கூட செஞ்சாலும் நாங்கள் பாதிக்கப்பட்ட குடும்பத்தோட நிற்போம். சரி, உனக்கு என்ன கோவம்? செல்வம் அடைக்கலனாரோட ஒரு கோவம் இல்லை. இப்ப அவரே ஃபீல் பண்ணிட்டு இருப்பார். என்னடா ஆகணும் இப்படி நல்லா காய்ச்சோம் தெரியும், இப்படி ஒரு வீடியோ போட்டு வச்சிருக்காங்க துளைக்கணும், அடுத்த காருக்குள்ள இவனை தான் போட்டு இடிக்கணும். சரி, நம்ம அவரையும் ചോദിച്ചோம் கேட்கறதுக்கு அப்படின்னா நீங்க இருக்கிற அளவுக்கு சிம்பிளா இல்லை. ஆனால் இந்த என்பிபி அரசாங்கம் ஒரு கடும் அரசாங்கம். தங்களுக்கு போய் நக்கினா இளங்குமரன் போன்றவர்கள் என்பிபி அரசாங்கனுடைய பின்பக்கங்களை அப்படி நாக்கு போட்டு நக்கினா என்ன ஊத்தடிச்சாலும் பாதுகாக்கும் என்பிபி அரசாங்கம். ஆனால் எதிர்த்து காய்ச்சா ஜெலோலைன்ல காரை நிப்பாட்டினதுக்கே நாங்கள் அடிப்போம் 10 லட்சம் ரூபாய் ஃபைன் கொண்டே உங்களை ஜெயில போடுவோம். அப்படி ஒரு கடும் அரசாங்கம், கடுங்கேவலமான போலீஸ். சரிதானே? போலீஸ் கடுங்கேவலமாக மாறி இருக்கு. எங்களோட செல்வம் அடைக்கலநாதனை பற்றி உங்களுக்கு தெரியும். இன்றைய தினம் நான் ஒரு நியூஸ் ஒன்று பார்த்தேன். நான் ஜெனிவாவில் இருக்க செல்வம் அடைக்கலநாதன் தனக்கு பாதுகாப்பு இல்லை என்று ஓடி போய் ஒளிஞ்சிருக்கிறாராம். இன்னொன்னு ஒளியில பாதுகாப்பு காரணங்களுக்காக போலீசார்ல முறைப்பாடு செய்திருக்கிறான். தனக்கு மரண அச்சுறுத்தல் வருது. காலங்காலமா மற்றாக்களை போட்டாக்களுக்கு இப்ப மரண அச்சுறுத்தல் வருது. ஓகே, அது ஒன்று. சரிதானே? ரெண்டாவது, தம்பியினுடைய குரல் ரெக்கார்டிங்க நீங்க கேட்டா தெரியும். அவன் வேற பயப்படுறான். அவன் இவருடைய சாரதி. எனக்கு அவனை ஞாபகம் இல்லை. ஆனா சொல்றேன் உங்களுக்கு. ஒரு தடவை எங்கண்ட பாராளுமன்ற குவார்டர்ஸுக்குள்ள நான் வெளியே காரை போடுறேன். ஒரு ஜீப் உள்ள வருது. ஸோ போலீஸ் சொன்னா எம்பி ஜீப் வருது, நீ பின்னு கிடந்து. ஸோ அவன் பின்னு கிடத்தான். நல்ல படியன். எனக்கு அவனா செத்தவனு தெரியாது. ஆனால் கொஞ்சம் கவலையோட இந்த வீடியோ. இப்படிதான் நாளைக்கு என்ன நோக்கி என்ன திட்டினார்கள் இத்தனை பேர். அர்ஜுனா இருந்திருந்தானே எல்லாருக்கும் கொண்டு வீடியோ போடுறேன்னு தெரியாது. காலம் தான் எல்லாத்துக்கும் பேர் சொல்லணும். ஸோ மறைச்சு போட்டு காகித வாகனம் கேட்டேன். அதாவது ஏற்ற வாகனம்னு சொல்லி டாக்டர் கண்ணாடி என்னடா இவன் இப்படி துறந்தோடனே இப்படி வளமையா எங்கிட்ட ஓடி இப்படிதான் நேரம் பாத்தீங்கன்னா டாக்டர் என்னோட ஓடிடுவானு. இப்ப இது ஆட்ட வாகனம்டாண்ட செல்வம் எம்பின்ற வாகனம் எங்கடா ஓடினா உள்ளுக்கான் இருக்கிறான் குவார்டர்ஸ்ல. எங்க இருக்கிறான் எம்பி குவார்டர்ஸ்ல. அந்த டிரைவர் தான் சித்தானா இல்ல அது அவன் கதைச்சவன் வேற சித்தவன் வேற யாரோ தெரியாது. ஸோ பரவாயில்ல, யாரோ ஒரு ஆளு
கொலை செஞ்சிருக்கிறீங்க, யாரோ ஒரு ஆள் தற்கொலை செஞ்சிருக்கிறார், யாரோ ஒரு ஆள் தானாவே தூக்குல தொங்கி இருக்கிறார். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் இதெல்லாம் தலையில மாறி எழுதப்பட்டிருக்கும். என்ன எஸ், அரசாங்கம் சொல்லியிருக்கும் இப்படி எழுதுங்க போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் என்று சொல்லி போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் இப்போ இப்படி எழுதப்பட்டிருக்கும். எங்க ஒரு டாக்டரா ஒரு பாராளுமன்ற உறுப்பினரா எனக்கு போஸ்ட்மார்ட்டத்தை போய் பார்த்து இந்த பொடியை பார்க்கலுமோ, போட்டோ பிக்சர்ஸ் பார்க்கலுமோ இல்லை. இது சிஸ்டமேட்டிக் கிரைம். இட்ஸ் அ கிரைம் ஆஃப் த கவர்மெண்ட், சிஸ்டமேட்டிக் கிரைம். அன்றோமாசனாக தான் அடிக்கடி சொல்லுவார், நாங்கள் நீதியானாக்கள் நியாயமானாக்கள் அப்படின்னு சொல்ல மாட்டேன். நான் இந்த வாய்ஸ் ரெக்கார்டிங்கள் அந்த படியன் சூசைட் பண்ண பிறகு அந்த பிள்ளை ஓடி ஒளிஞ்சிட்டாமே. ஓ, ஒளிச்சிட்டீங்களா? எனக்கு விளங்கிது. எங்க அந்த பொம்பளை பிள்ளை 15 வருஷமா ஒரு பொம்பளை பிள்ளைய வச்சிருக்கிறீங்களாமண்டு அந்த ரெக்கார்டிங் சொல்லுது. ஸோ அந்த பிள்ளைக்கு இப்போ 30 வயசுண்டா 15 வயசுல இருந்தே வச்சிருக்கிறீங்களா? ஸோ சம்திங் ராங். ஓகே, அந்த வீடியோ சொல்லுது அவள் எனக்கு வேணுமாடாப்பாண்டு. ஸோ இந்த வயசுல பிள்ளைன்ற வயசுல பிள்ளை இருக்கிறதா கிடையாது, உங்களுக்கு பிள்ளை கேட்குது. இந்த அரசியல் கெட்டது. காலம் வெரைட்டில பாதிக்கப்பட்ட ஆக்களுக்கு நீதியை வேண்டி கொடுக்குறோம். அது வரைக்கும் நாங்கள் பேசாம இருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு நான் பார்த்த நியூஸ், செல்வம் எங்களுடைய ஓம் தானேங்கடா, ஓம் தானே ஒரு வீடியோ கூட போடல இது சம்பந்தமா. நான் தேடி சோறாடாதுன்றாய். நீதானே ஓடி ஓடி குடு பிடிச்சாக்கள் எல்லாரையும் வீடியோ போடுற நீ. எங்க இதை பற்றி ஒரு நியூஸ் கூட உனக்கு வரையில வராது. சொல்லப்பட்டிருக்கும், அதை பற்றி நீ வாசிக்காது, நீ வாசிக்க மாட்டேன். சோறாடா சாப்பிட்ற, அடிச்சே கொலை செய்யணும் மாதிரி இருக்குது. அந்த எல்லாத்துக்கு ஒரு கோபம். சோறாடா சாப்பிடுறீங்க, சொந்த இனம் தானடா, தமிழ்ல தானடா ஹாய்கிரியர். ஏன்னா நியூஸ் போடல, அது உண்மையா போடல. அது என்ன இளங்குமரன் மாதிரி என்பிபிக்கு அப்படி கீழே முழங்கால இருந்து சரிங்களா? எவ்வளவு ஹூமரன் ஜோதிப்பா, ஒரு வீடியோ போடல. இந்த படியன் தூக்கு போட்டு செத்துட்டான், இந்த வாய்ஸ் ரெக்கார்டிங் வந்துட்டேன்னு சொல்லி ஒரு வீடியோ போடல. எப்படிப்பட்ட துரோகி! உங்களுக்கு ஒரு சார்பான, நீங்க ஒரு ஊடகவியலாளர், உங்களுக்கு ஒரு ஊம்தானே என்ற ஒரு ப்ரொஃபைல் இருங்க தம்பி. நம்ம காலம் வரையில் மாட்டித்தானே ஆகணும். வெக்கமா இருக்கு. பண்டி கூட மெலம் தின்னுட்டு அதை தான் உண்றான்னு சொல்லும் பண்டி. ஆனா இந்த மாதிரியான பண்டிகைகள் மெலம் தின்னீங்கள், ஆனால் சொல்லாது தான், அதைத்தான் செய்யறேன். இதை விட போய் மெலம் தின்னலாம்னு நினைக்கிறேன். நான் ஏன் இப்படி கேவலம் அந்த வீடியோ போடுறேன்டா, ஒரு வசனம் ஒருத்தன் தூக்கம் போட்டு செத்துறான், ஒரு ரெக்கார்டிங் வழியால வந்திருக்கான்னு சொல்லி ஒரு வசனமும் தானே கேக்குதா இல்லையே? என்னுடைய ரஜீவன், அவர் எனவே இன்னும் ரஜீவன் உண்டு, நான் அதை என்னோட கோல் பண்ணி ஒரு தடவை கூட கதைச்சா, டாக்டர் கவனமா இருங்கோ, நீங்க தான் எங்களோட இனத்துக்கு வேணுமானாக்கலாம். அப்பவே ஜோதிச்சேன்னா சும்மா ஒருத்தன் கோல் பண்ணி டாக்டர் நீங்க கவனமா இருங்கன்னு சொல்லி ஆண்டில இருந்து இந்த வரைக்கும் வந்து யூடியூபர்ஸ் கோல்ஸை மான்சர் பண்ற யூடியூபர்ஸோட கதைக்க போறது இல்லை. எனக்கு தெரியும் இவனோட தூக்கி விட்டா அவன் நாளைக்கு எங்களுக்கு எதிராக குளர்வானுகள். இப்போ ஒருத்தன் ஓம் தான் என்றவர் இப்போ ஃபேஸ்புக்கில் எழுதுறையில் நிப்பாடினார். இதுக்கடா விடிய காலமா நீ மெலம் போற இடத்துல பிளேட்டை வச்சு போட்டு எடுத்து ஃப்ரிட்ஜுக்கு வச்சுட்டு எடுத்து சாப்பிடலாம். இதுதான் எனக்கு சொல்லக்கூடிய பதில். ஒரு வசனம், ஒரு வேர்ட், இப்படி ஒருத்தன் சூசைட் பண்ணி செத்துருக்கான் நிகம்புல என்று சொல்லி என்ன காரணம் தெரியாம போலீஸார் தேடுகிறான்னு சொல்லி ஒரு வேர்ட், ஒரு பேப்பர் ரிப்போர்ட்டர்ஸ், ஒரு உதயன் பேப்பர், ஒரு வசனம் வீரேசரி பத்திரிகைகள், ஒரு வசனம் வராது. எப்படி வரும்? ஏன்னா நீங்கள் இப்படியான ஆக்களும் உடைக்கிறதுக்கு தான் தனியா நாங்களே மீடியாவை போட்டு வச்சிருக்கிறோம். நாங்களே ஐ எம் த மீடியா, எனக்கு மீடியா தேவையில்லை. சரியான கவலையா இருக்கு. எங்க போகுது எங்களோட சமூகம்? எங்க போய் இதை சொல்லி அழுகிறது? என்னென்ன ஒருத்தனால் நின்று மாத்துறது? ஒரு இளம் படியன் கூட, ஒரு ரத்த கொதிப்புள்ள ஒரு இளம் படியன் கூட வாரான் இல்லையே நின்று அரசியல் செய்யறதுக்கு. ஒருத்தன் உண்மையா இருக்கிறானா? தனக்கு உண்மையா இருக்கிறானா? இல்ல. தன் மனசுக்கு உண்மையா இருக்கிறானா? இல்ல. 4 போன் 3 போனை வச்சுக்கொண்டு ஒருத்தன் ஒவ்வொரு கதை. தன் அம்மா அப்பாவுக்கு உண்மையா இருக்கிறானா? இல்ல. தன் இனத்துக்கு உண்மையா இருக்கிறானா? இல்ல. இவன் யாருக்குமே உண்மையா இருக்கிற ஒரு படியன் 2 ஒரு 10 பேர் சேர்ப்பாருங்களா இருந்தா இப்படி ஆட்டுவனா இருக்கும் நினைக்கிறேன். நான் கூட இப்பவே சொல்றேன், 40 வயசுல ரிட்டையர் பண்றேன் இந்த பொலிட்டிக்ஸ்ல இருந்து. ஆனா நான் உங்களுக்கு பின்னால் நினைக்கிறேன்டாப்பா, சொல்லித்தாரேன் எப்படி 3 மாதத்துல பாராளுமன்றம் போறேன்றதை நான் சொல்லித்தாரேன். யார் பாருங்கள், இந்த உமாரன் ராசிய மாதிரி கள்ளர்கள், முழு கள்ளர்கள், முழு கள்ள வழக்கு செய்யறவர்கள் தான் இருக்கான. அவர் என்ன தற்குறி என்று எழுதி வச்சுக்க, அதை வீடியோ ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன். தம்பி நீயும் போட்டு டிஃபர்மேஷனா, நானும் போறேன் டிஃபர்மேஷன். இப்படியான சமூகத்துக்குள்ள இப்படியான பிரதிநிதிகள் தான். அதுக்குள்ள என்னை பார்த்தேன் தமிழ் மக்கள் கூட்டணியா தரவேற்ற 4 கோடு வருது. அதுல 4 அடி இதுல ஒவ்வொன்றும்
உங்கள்கிட்ட சின்னல்ல வெயிட் இந்த சின்னல்ல குறியீடோ இன்னொரு பாடம் உண்டு எனக்கு படிக்க ஞாபகம் மேத்ஸ்ல அந்த அப்படி 1 2 3 4 போட்டு 5 எப்படி வெட்டுவோம் 6 போடு அது என்னடா அது எனக்கு ஞாபகம் வருது இல்லை அப்படி இது இவர் கொடுத்த பார் அதுக்குள்ள முன்னுக்கிறது ஒரு படம் வேறு இவர் கொடுத்த பார் பமிட்டுகளும் இவற்ற பார் கம்பெனிக்காரரும் இவற்ற குடுக்கடை கடத்தக்காரட்ட நம்பர் அடே அந்த அந்த லோகோக்கு ஒரு மரியாதை இருக்கு இந்த வரைக்கும் எத்தனை பேர் என்ன சொல்லிக்கணும் அந்த ஊசியை 2 போட்டு இப்படி போட்டு அப்படி போட்டு ஒரு லோகோ செய்யுங்க அது லோகோ அது வந்து அது எம்பளம் அது நம்ம 1000 வருஷம் போனாலும் அந்த எம்பளம் இருக்கும் தமிழற்ற மனசுல கண்ட கழுசட காவாலி கள்ள லோயர் மாதிரி எல்லாம் சேர்ந்து உருவாக்கின ஒரு கூட்டணிங்க அதுக்குள்ள இவர் ஒருத்தர் கதையை போட்டு வர உட்கார்ந்து இருக்காரு அதுல முதல் பார்மமெண்ட் கொடுத்தார் எப்படா இந்த நாடு உருப்படும் சொல்லுங்க ஓடி போய் வழக்கு போடுங்க ஒரு பிரச்சனையும் இல்லை உங்க அண்ணன் தம்பி வேற கொண்டு வழக்கு போட்டாலும் சரிதான் நீங்களே வழக்க போட்டாலும் சரிதான் எங்களுக்கு அது பெரிய பிரச்சனை இல்லை எங்களுக்கு வழக்க காப்பாத்துறதுக்கு டெய்லி வெளிநாட்டுல இருந்து கோல் அடிச்சு கேட்பாங்க இப்ப எனக்கு ஒரு கொஞ்சம் பேர் கோல் பண்ணி சொல்லிட்டாங்க தம்பி நாங்கள் ஒவ்வொரு ஆளும் ஒரு வழக்க பொறுப்பெடுக்கிறோம் வந்து அப்ப நீங்க நினைக்கிறேன் எனக்கு ஒரு 500 வழக்கு 500 வழக்கு போட வேண்டி இருக்குன்றாசா இப்போதைக்கு ஒரு 500,000 பேர் இருக்காங்க எனக்கு நேரம் என்ன போன் பண்ணி அண்ணன் எனக்கு ஒரு வழக்கு 1,00,000 ரூபாய் போட்டுடுங்க கொடுக்கணும் கையில காசு இல்லையே அண்ணன் இந்த ஆப்பிண்ட ஸ்கிரீன்ஷாட் நினைப்பேன் அன்றைக்கு ஒரு அண்ணா ஒரு காய்க்க கூடாது சரி காய்க்க விரும்பல மேக்புக் வேணுமான்னு கேட்டேன் என்ன கேட்குறீங்க கேட்டேன் உனக்கு மேக்புக் வேணுமான்னு கேட்டேன் என்ன மேக்புக் கேட்டேன் ஆப்பிள்ல லேட்டஸ்டா வந்திருக்கு நான் பாய்க்கிறது இங்க என்ன இந்த நார்மல் போன் இந்த M15 பழைய நார்மல் போன் ரெக்கார்ட் பண்றது ஒரு விவோ Y27 போனும் அப்படி நம்ம காசு இல்லையன்னு வா ஆப்பிள் ஸ்டோருக்கு போக வேண்டும் நான் பேக்காதீங்க வேண்டி தந்தவரா இல்லையன்றத நீங்களே தீர்மானிங்க மேக்புக்ல M5 சிப்ல லேட்டஸ்டான ஒன்று வேண்டி தந்திருக்குண்டே மனுஷன் சரி நான் கனவுலையுமே நினைக்கல கனவுல கூட நினைக்கல நான் அந்த ஓப்பனிங் ஆனா இவங்க சொல்லுவாங்க சும்மா உருட்டுறேன் அதுக்காக இந்த ஓகே அதுக்காக இவங்க சொல்லுவாங்கன்றதுக்காக நான் அது அப்படியே விடுறேன் சரிதானே நீங்கள் 1 இல்ல 2 இல்ல என்ன கவலையண்டா யூரோப்பாவுக்கு வந்தா பிறகு நான் அந்த பக்கத்து வீட்டுக்காரனுக்கு சொல்லணும் இவன் எல்லாம் நச்சினும் அது எல்லாத்தையும் அடிச்சு ஃபேமஸ் ஆக்கினா முழு பேரும் கோவிச்சு தாரகாசத்தை விடுவாங்க அட நான் அதுக்கு பிறகுதான் டெய்லி ஓல் பண்ணி கேட்கிறானுங்க காசு வேணுமாட்டு முந்தியெல்லாம் மெடிசன் கேட்கும் இல்ல மெடிசி கேட்கும் இப்ப சொல்லு தம்பி நீ மெடிசன் வேறையா தராராம் மனுஷி வேறையா தருதாமான்னு சொல்லி காசு இப்ப என்ன செய்ய போறீங்க இப்போ உங்களுக்கு ஓபன் பண்ணி காட்டலாம் இத்தனை ரூபா காசு இருக்கு சரிதானே ஆகவே இந்த ஃப்ரீயா கிடைச்சது ஃப்ரீயா வந்து கையில தம்பி இந்த வச்சிடும் என்னோட விஷயத்தையும் சொல்லணும் கொஞ்சம் நேரம் அவசரப்படுங்க டப்புன்னு முடிச்சுட்டா கிஸ்கா இருக்காது என்னோட விஷயத்தையும் சொல்லணும் இது வந்து சரியான ஒரு சாகாஸ்டிக்கான போஸ்ட் சோ இதை ப்ரொஃபஷனலா எதிர்பார்க்க வேண்டாம் நாங்க கொண்டே குளிக்கிறா தாண்டா உண்டியல் மற்றவரெல்லாம் வெள்ள என்பளப்புல வேண்டி வச்சா அதுக்கு பேர் பாராட்டு விழாவாடா விளங்கியல் எனக்கு விளங்கியல் என்னென்றால் நான் உண்டியல் குழுக்க வந்துட்டேன் என்று சொல்லி என் படத்தை எல்லாத்தையும் எடிட் பண்ணி AI கிரியேட் பண்ணி அது நல்ல வடிவான அவரை கிரியேட் பண்ணிக்கானுங்கள் ரோட்ல இருந்து பிக்சர் எடுக்கிற மாதிரி எல்லாம் போட்டோ போட்டுருக்கீங்க சோ ஆனா இங்க எங்கட முன்னாள் நீதிபதி வந்திருந்தவன் வெள்ள கலர்ல எம்பளப்புலன்றார் வீடியோட இருக்கு அது இல்ல விண்டுசாமா எனக்கு தந்தவங்க ஆவே நீங்க என்ன பற்றி எரிய தேவையில்லை அந்த மனுஷனுக்கு வெறிய தேவையில்லை அந்த மனுஷன் ஒரு 60 வருஷம் வேலை செஞ்சு அதுக்கு கண்டிப்பா ரெட்டியா வட்டது கொஞ்சம் காசு கொடுக்குறாங்கன்னு வைப்போம் சோ குளர தேவையில்லை தாங்க குழுக்க அதுக்கு பேர் உண்டியல் இல்ல அர்ச்சுனா வெளிநாட்டுக்கு வந்தாலே உண்டியல் குழுக்கு தான் வந்தது அப்படி இருக்குவீங்க வந்தது 1 மாதம் யூரோப்பாவில நின்றது ஐரோப்பாவில நின்றது போற காசு முழுக்கடுமே புலம்பெயர் நாட்டுல இருந்து தரப்பட்ட காசு தான் கனடாவில இருந்த ஒரு தம்பி ஜெர்மன்ல இருந்த ஒரு அண்ணா சுவிட்சர்லாந்து இருந்து ஒரு அண்ணா இந்த இதை கையில இருக்கிறத தந்தார் இன்றைக்கு மேக்புக் கொண்டு போய் தந்திருக்கான் சுவிட்சர்லாந்துல அதுல என்ன இத்தனைக்கும் மனச்சாட்சியை சொட்டு சொல்லுங்க நான் ஆட்டையாவது கோல ஆன்சர் பண்ணிக்கிறேன் இங்க வந்த அப்புறம் எத்தனை பேர் சொல்லுவீங்க உங்களோட கோல ஒரு 5 பேர்ட்ட கோல் 3 பேர்ட்ட கோல் ஆன்சர் பண்ணிக்க மற்ற நான் ரோட்ல கண்டுபிடிச்சது சிலது நான் நிக்கிற வீடியோ போட்டு இவன் இதுல நான் எங்கேயோ திடீரான இரவு பகல் முழுக்க தெரிஞ்ச அண்ணா மாதிரி இருக்கு இவன் காண்டிக்கிறான் பிடிக்கவும் பிடிச்சு கையில ஒளி விட்டுருக்காங்க
அது சும்மா குளராதிக்கடா. எனக்கு நான் இதெல்லாம் ஆசையில என் வாழ்க்கையில நான் நினைக்கிறேன், என் வாழ்க்கையில நான் போட்ட முதலாவது தங்க செய்தி இது. சரிதானே? எனக்கு அந்த ஆசை எல்லாம் இல்லை. இதே மகனுக்கு கொடுக்க சொல்லியிருக்கேன். இதை பத்திரமா வைப்பேன். இன் கேஸ் தச்சமே நான் சுட்டு செத்தா பொடி எரிக்கிறது கொஞ்சம் காசு வேணும் தானடாப்பா. பொடி கொடுத்துட்டேன், நான் பேராதன வைத்தியசாலையை கொடுத்துட்டேன். கண், இதயம், கிட்னி எல்லாத்தையும் வெட்டி எடுங்கண்டு. ஸோ சுட்டு செத்தாலும் அவங்க எடுப்பாங்க, அது பிரச்சனை இல்லை. அன்லஸ் அதுக்குள்ள ரவுண்ட்ஸ் போகாட்டி. ஆனா மிஞ்சிற பொடி எரிக்கிறது கையில ஒன்று இருக்க தானே வேணும். அப்படித்தானே அங்கே இருக்கிறவன் பாஞ்சு இருப்பான். ஸோ அதுக்காக அது கையில நான் கையில போட்டு தெரிய மாட்டேன். அது பிழைக்கணும்னு ஆசைப்பட்டா 2012ஆம் ஆண்டு டென்டல் டாக்டராகவே பிழைச்சிருப்போம். 2015ஆம் ஆண்டு ஏஎம்சியும் பிளப் ஐஎம்எஸ்எல் உஸ்மெல்லையும் எழுதி போட்டு போய் டாக்டரா உழைச்சிருப்போம். 20,000 பவுண்ட்ஸ் இங்கே ஒரு டாக்டருக்கு வேலை. 80 லட்சம் ரூபா சில பேருக்கு. அதில் டேக்ஸுகள் அது எல்லாம் போக 12,000 பவுண்ட்ஸ் 14,000 பவுண்ட்ஸ் உழைக்கிற டாக்டர் மாதிரி என்னுடைய நண்பர்களும் இருக்கிறாங்க. ஸோ ஆசை எல்லாம் இல்லை. என்ன 4 படிகளோட சேரணும், 4 படிகளோட சேர்ந்திருந்து ஒரு கூத்தடிக்கணும், 4 பழைய கதைக்கணும், மதில் பாஞ்ச கதையில டான்ஸ் மியூசிக் கிளாஸுக்கு போகாத கதையில அப்படி கதைக்கணும். சின்ன சின்ன ஆசை எல்லாம் கணக்கு பெரிய ஆசை எல்லாம் இல்லை. நான் உண்டு கடும் வேலைகள் செய்து கொண்டு வரேன். ஸோ சொல்லுமடக்கால நான் அன்னைய கார் என்ன நெறிஞ்சது எனக்கு அதான் தெரியுது. மின்சார ஒழுக்கு காரணமாக சீட்டுகள்ல இருந்து புகை வருது. முன் சீட்டுகள்ல இருந்து தடயங்கள் மெல்ல மெல்லமாக அழிக்கப்படுகிறது. அவருக்கு பாதுகாப்பு இல்லையா? என்ன அடிச்சு போட்டு நுழம்பு அடிச்சு போட்டு கிணத்துல இருக்கிற நுழம்பை அடிச்சு போட்டு கடைசி நுழம்பும் செத்து போச்சு, கிண்ணமும் நோவுது என்று சொல்லி கிண்ணத்துக்கும் பெட்ரோலுக்கு கொடுத்த மாதிரி இருக்குது. இது அரசாங்கம் தேடும் என்று நினைக்கிறீர்கள். இந்த வீடியோ போட்டதுக்கு எனக்கு தான் வழக்கு வேறும். நீங்க இருந்து வேணும். இப்படியான சமூகத்தை மாத்துறதுக்கு தான் ஒருத்தர் நினைக்கிறேன். அடே இளம்படியல், உங்களுக்கு புண்ணியம் கிடைக்குமாடா, முடிஞ்சா வந்து ஹெல்ப் பண்ணுங்கடா. என்னடா உங்கள்ட்ட கேட்கிறேன், நான் உங்கள்ட்ட காசு கேட்கறேன்னா இல்லாட்டி உங்கள்ட்ட வேற ஏதாவது வேலை கல்லு தூக்குற வேலையாடா கேட்கிறேன். 7 மண்டா ஒரு 10 பேர் 20 பேர் ஒரு உண்மையானவன் வந்து இந்த மாகாண சபையை பொறுப்படுத்திக் கொள்ள நான் போறேன். நன்றி, வணக்கம். டாக்டர் ராமநாத். தலைவனின் பிள்ளை நீயடா, தமிழரின் நம்பிக்கை நீயடா, மக்களின் நெஞ்சில் நின்றவன் நீயடா. அர்ஜுனா அர்ஜுனா தலைவனின் பிள்ளை நீயடா. உன் குரலில் இரத்தம் கொதிக்குது, நீதியை நிமிருது. மக்கள் துன்பம் சொன்னா நீயே தீர்வடா, நிமிர்ந்து நிற்கும் தமிழன் உன் ரத்தத்தில் தீயடா. மக்களுக்காக வைத்தியம் செய்தவன், பல பைத்தியங்களுக்கு வைத்தியம் செய்ய அரசியல் வந்தா. அந்த நிமிடம் தொடங்கி பாராளுமன்றத்தில் புலி கத்தி எழுந்தது. அர்ஜுனா 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 தலைவனின் பிள்ளை நீயடா, தமிழரின் நம்பிக்கை நீயடா. பேசும் தீயை போல ஏறும் மக்களின் சத்தம் நீயடா. பாராளுமன்றத்தில் தமிழ் புலியடா, உன் பேச்சினால் பலர் வலை தேடும் எலியடா. அசையாத தைரியம் உன் நெஞ்சில் எழுதப்பட்டது, வாழ்க்கையோரு வாழ் நீதான் அதன் முனை. மனதில் மின்னல் குரலில் சக்தி, நீதிக்கு நடக்கும்
சொல்லும் போது மார்பு நிவருது. மரணத்திற்காக பயந்தவர் மத்தியில் உன் பேச்சால் மக்கள் நம்பிக்கை கண்டான். உன்மேல் வந்த பழியடா, அது வந்து பறந்தது தூசடா. சத்தியம் சொன்னால் உலகம் தள்ளும், ஆனா நீ சொல்லும் வரை நீதியே நிலைக்கும். நீதான் ஒளி, நீதான் வழி.